கேரமெல் மில்க் பாயாசம். அது எப்படி செய்றது? பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. பேன் வச்சுக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதோட சேமியா சேர்த்து நல்லா வறுங்க. கோல்டன் ப்ரவுன் அளவுக்கு வறுத்துட்டு, அதில தண்ணி சேர்த்து நல்லா வேக வைங்க. சேமியாக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து, உப்பு சேர்த்து நல்லா வேக வைங்க. சேமியா நல்லா வெந்துரணும். அதோட கொஞ்சம் கலர் பொடி ஆட் பண்ணி வேக வச்சுக்கலாம். நல்லா வேகணும். ஒண்ணா இருக்கணும். அதே டைம்ல குறைஞ்சிடக்கூடாது. இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சா கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கும். ஒரு சில சேமியா வந்து சீக்கிரம் வெந்துரும். ஸோ சேமியாவ பொறுத்து தான் இருக்கு வேகுறது. இது கொஞ்சம் ஹார்டான சேமியான்றதுனால கொஞ்சம் வேக லேட் ஆகுது. சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கோம். தண்ணி எல்லாமே வத்திருச்சு. சர்க்கரை மட்டும் தான் இப்ப ஆட் பண்ணியிருக்கோம். சர்க்கரை சேர்த்தோம்னா பாருங்க தண்ணி சேர்த்த மாரி நல்லா ஒரு அப்படியே இளகி போயிருக்கு. அது அப்படியே கிளற கிளற அப்படியே கேரமல் ஆகும். அதுவரைக்கும் நீங்க நல்லா கலந்து விடுங்க. நல்லா திக்கா கேரமல் ஆகி வந்ததோட அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு, சின்ன பேன்ல கீ ஆட் பண்ணி, முந்திரி ஆட் பண்ணி, அத இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இப்ப திருப்பி அடுப்ப ஆன் பண்ணி கிளறி விடுங்க. இதோட வந்து ஃபுல் க்ரீம் மில்க் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணாத ஃபுல் க்ரீம் மில்க் அப்படியே ஆட் பண்றோம். இந்த மில்க்கும் நம்ம அந்த செஞ்சு வச்சிருக்க அந்த கேரமல் சேமியாவும் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு கலந்து விடுங்க. நல்ல க்ரீமி டெக்ஸ்சர்ல வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், டோன்ட் ஃபர்கெட் டூ சப்ஸ்கிரைப். தேங்க் யூ.